அறிவுடன் மாலை நியூஸ். ஊடக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர். 2019 இந்திய சுயராட்சி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. எலெக்ஷன் கமிஷனால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3 ஜனநாயக தேர்தல்களை இந்திய சுயராட்சி கட்சி இதுவரைக்கும் சந்தித்துள்ளது. இந்த கட்சியோட அடிப்படை கொள்கை எதுன்னு பார்த்தோம்னா சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம் ஆகும். இன்னைக்கு 3 விஷயம் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். என்னன்னா, தூய்மை பணியாளர் முதல் விவகாரம், 2வது விவகாரம் போக்குவரத்து தொழிலாளர், ஆம்னிபஸ் ஆம்னிபஸ் கட்டண உயர்வு பிரச்சனை தான் இன்னைக்கு மிக முக்கியமான விஷயமா பேசப்படுது. அதாவது தூய்மை பணியாளர் போராட்டம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நேற்று கூட ஹைகோர்ட்ல தூய்மை பணியாளர்கள் 400 பேர் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி எம்எஸ்டபிள்யூ கம்பெனிக்கார ஹைகோர்ட்ல கேஸ் பண்ணி போட்டு ஹைகோர்ட்ல மிரட்டல், ஹைகோர்ட் மூலமாவே தூய்மை பணியாளர்களை மிரட்டல் செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு உதவிகளும் இல்லாம, யாரோடைய ஒரு உதவியும் இல்லாம ரொம்ப கஷ்டமான ஒரு நிராதர பணியா ஒரு நடுரோட்ல நிக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இருக்கின்றாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும். பொது அரசாங்க ஊழியர்களுக்கான இணையான பணி ஆதாரம், அதோடைய வாழ்வாதார உதவிகள் எல்லாமே செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நமது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி சொன்னாரு. 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதோட பிரச்சனைகள் எதுவும் இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படல. இன்னைக்கு போன மாதம் ஆகஸ்ட் மாதம் தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் ரிப்பன் மாளிகையில் இன்னைக்கு வெளியே போராட்டம் செஞ்சு கடைசியில கோர்ட் மூலமாக அமைச்சர்கள், ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள் மூலமாக இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தற்காலிகமாக அரசாங்க சட்டத்தின் மூலம், அழுத்தங்கள் மூலம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதோட பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படல அப்படிங்கறது முதல் விஷயம். இன்னைக்கு 400 பேர் மடி திரும்ப மடி ஊழியர்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த தூய்மை பணியாளர்களுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, டெண்டர் முதல்ல திமுக அரசாங்கம் இன்னைக்கு விட்டு தூய்மை பணியாளர்கள் 4 மண்டலத்துல விட்டுருக்காங்க. இந்த 4 மண்டலத்துல விட்டதுக்கு அப்புறம் இன்னும் மேலும் மேலும் இதை தமிழ்நாடு மூலமா இதை விரிவுபடுத்துற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இன்னைக்கு தூய்மை பணியாளர் பிரச்சனை. அடுத்ததா இப்படி இருக்கும்போது தூய்மை பணியாளர் பிரச்சனை ஏற்கனவே 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 17,000 சம்பளம் தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. 6,000 சம்பளம் பயங்கரமாக குறைச்சிருக்காங்க. இதோட அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுது. இதுக்கு தனியாருக்கு மூலமா இவங்க கொடுத்ததுக்கு என்னன்னா, அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் 10 லட்சம் வீடு வழங்கப்படும். இந்த மாதிரி நிறைய ஒரு எப்படி சொல்றது, நிறைய ஆதாரங்கள் வழங்கினாலும் கவர்மெண்ட் சம்பளம் இல்லை அப்படிங்கறத மெயின் பிரச்சனை. இதைத்தான் அவங்க மெயினா கேட்கறாங்க. தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு நிரந்தர ஒரு வாழ்வாதாரம் வேணும், அதனாலதான் கவர்மெண்ட் நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் டெண்டர் வேல்யூ மட்டும் விடுறாங்க. ஆனா தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு வருஷம் அதிகபட்சமா ஒரு 1000 கோடி ரூபாய் செலவாகும். அதை கவர்மெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி வர மாட்டேங்குது. இதுதான் தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே உயர் வகுப்புக்கு நடுத்தர வகுப்புக்கு கிடையாது. எல்லாமே முழுக்க அடிப்படை ஏழை மக்கள் தான், குடிசை மக்கள் தான். அதாவது ஏழைகளுக்காக இலவசத்தை இந்த கவர்மெண்ட் அள்ளி கொடுக்குது. எல்லா வகையிலையும் எல்லா வழியிலையும் அள்ளி கொடுக்கிற கவர்மெண்ட் தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, முதலமைச்சர் நேரடியாக இதுல தலையிட்டு இதை சரி செய்ய வேண்டும். முதலமைச்சரால மட்டும்தான் இதை முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் இதை நேரடியாக தலையிட்டு சரி செய்ய முடியும். அதாவது கரூர்ல கூட்டரசு நெரிசல் விபத்துக்கு
நள்ளிரவு என்று பாராமல் முதலமைச்சர் நேரடியா 1:30 மணிக்கு கூட போய் நேரடியா போய் பார்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது கடந்த 6 மாதமாக இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பத்தி அவர் ஏன் தலையில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம். நேற்று வந்து மணி 30 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 74 பேர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. செய்யாத குற்றத்திற்கான தண்டனையாக இந்த மீனவர்கள் ராமேஸ்வரம் அழகு மீனவர்கள், வேதாரண்ய மீனவர்கள் வந்து செய்யாத குற்றத்துக்கு தண்டனை வந்து கொடூர தண்டனையை வந்து காலகாலமாக அனுபவிச்சிருக்கிறாங்க. இதை வந்து அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக இலங்கை மூலமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்னா, தமிழக மீனவர்கள் சார்பாக 5 பேர், இலங்கை மீனவர்கள் சார்பாக 5 பேர், இலங்கை அதிகாரிகள் கடற்படையினர் சார்பாக 2 பேர், இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக 2 பேர், தமிழக அரசை சார்ந்ததில் நாம் 2 பேர், மொத்தமாக ஒரு குழுவாக சேர்ந்து இதுக்கான ஒரு நிரந்தர பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், இதற்கான ஒரு ஒப்பந்தம் போட வேண்டும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்லிக்க வரேன். ஏன்னா இந்த பிரச்சனையை இப்படிதான் தீர்க்க முடியும். மீண்டும் 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 அரசு செய்வது எந்த விதத்தையும் நியாயப்படுறது எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் எதுவுமே இல்லையே. வெறும் கடல் தாண்டி போறாங்க, எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றமா இல்லையே. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான தண்டனை, அவங்க என்ன கடத்தல் செய்யறாங்களா இல்ல வந்து அபிப்பிராயம் போதை மருந்து கடத்துறாங்களா? அப்படி இல்லாத போது எதுக்காக இப்படி வந்து அரெஸ்ட் பண்ணணும்? எதுக்காக இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு இறங்கிய அரசாங்கம் என்ன சொல்ல வருகிறது, என்ன சாதிக்க வருகிறது? இல்ல ராமேஸ்வரம் இந்திய மீனவர்களே இந்தியாவில் மீன் பிடிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இதன் மூலம் வந்து எழுகின்றது. இதை உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு இந்த பிரச்சனையை ஒரு குழுவாக அமைத்து சரி செய்ய வேண்டும். வெறும் பேச்சுவார்த்தையில மீண்டும் மீண்டும் நடத்துறது எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை, எதுவுமே நடக்கிறதில்லை. இது தொடர்ந்து காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை சரி